அதாவது குருநாதர் இல்லாம எந்த கிளாஸும் அட்டன் பண்ணாதீங்க. யோகா கிளாஸு, மெடிடேஷன் கிளாஸு, நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க நேர்மையானவங்கள பார்த்து அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த தெரப்பி இந்த தெரப்பின்னு நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் நம்பி போயிடாதீங்க. தயவு செய்து நீங்க கடவுளை மட்டுமே வேண்டுங்க. எந்த மதத்துக்காரங்களாலும் சரி, இந்து மத கடவுள்களை இந்து மதத்துக்காரங்க வேண்டுங்க, கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் அவங்க மதத்தை வேண்டட்டும். ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் நம்பி போயிடாதீங்க. நேத்து ஒரு தகவல் எங்களுக்கு வந்தது. ஏதோ ஸ்படிக தெரப்பின்னு பண்ணாங்களாம். உடம்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் அரை அடி ஒரு அடி குறைஞ்சிட்டாங்களாம். இடுப்பு பகுதியெல்லாம் இறங்கிருச்சான். எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அந்த அம்மா அழுதாங்க. என்னங்க நீங்க பரிகாரம் சொல்றீங்க, தயவுசெய்து எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. இப்ப குங்குளியம் வந்து பாறையில விளையக்கூடியது. அதை வந்து சில விஷயங்களுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும். சாம்பிராணி வடை போடுறதுக்கு நான் உபயோகப்படுத்திருக்கேன்னு சொன்னேன். மற்றபடி அதை வந்து வேற எதுக்கு உபயோகப்படுத்துவாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் தெரியாம உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. அந்த அம்மா சொன்னாங்க ஸ்படிகம் வச்சு ஏதோ தெரப்பி பண்ணாங்களாம். அந்த ஸ்படிகம் தான் இப்படி பண்ணிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. ஸ்படிக மாலன்லாம் விற்கும். அதெல்லாம் வந்து பூஜை நேரம் தவிர மற்ற நேரங்களில் உபயோகப்படுத்தாதீங்க. சைடு எஃபெக்டை கொண்டு வந்து விட்டுரும். நீங்க கடவுளை மட்டுமே நம்புங்க, கடவுள் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்பினார் கெடுவதில்லை.